Hi everyone, this is Mridula. Welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு புக்கோட ஜிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த புக்கோட நேம் Who Moved My Cheese அப்படின்ற புக் தான். இந்த புக்கை எழுதியவர் ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்றவர் தான். இவர் இந்த புக்கில் நம்மளோட லைஃப்க்கு ஏற்ற 8 கீ லெசன்ஸை நமக்கு சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், சேஞ்ச் இன்எவிட்டபிள். ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப் லாங் அது மாறவே மாறாது, அது ஃபுல்லாகவே அப்படியே சேமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வர சேஞ்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நிறையா சேஞ்சஸை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் நமக்குள்ளே ரைஸ் ஆகும். அந்த மாதிரியான டவுட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எல்லா சேஞ்சஸ்க்கும். அது என்ன மாதிரி சேஞ்சஸ்ன்னு தெரியாது, ஆனாலும் நம்ம எல்லா சேஞ்சஸ்க்குமே எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருந்தால்தான் நம்மளால நிறைய விஷயங்களை அக்செப்ட் பண்ணி நம்மளோட லைஃப்பை நம்மளால பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். செகண்ட் ஒன், ஆன்டிசிபேட் சேஞ்ச். நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங் பற்றி நம்ம எப்போவுமே ஒரு அவேர்னஸோடு தான் இருக்கணும். என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றின அவேர்னஸ் நமக்கு எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் நம்மளால அந்த டைமில் குயிக்காக ரியாக்ட் பண்ணவும் முடியும். நிறையா டைமில் நாம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கோம் அண்ட் நிறையா விஷயங்களை நாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்மளோட சக்ஸஸை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம நிறையா ஃபோக்கஸ் கொடுக்கணும். அதுக்கு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளோட சக்ஸஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணவும் முடியும். நிறையா விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. சேஞ்ச் அப்படின்றது ஸ்டாப் ஆகாத ஒரு விஷயம். ஒரு சேஞ்ச் நடந்துச்சு, ஓகே அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு சேஞ்ச் வரும். ஏன்னா எந்த திங்ஸுமே அப்படியே இருக்காது, எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ சேஞ்ச் அப்படின்ற ஒன்றை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். தேர்ட் ஒன், அடாப்ட் குவிக்லி. நமக்கு வர சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணும்போது நம்மளோட லைஃப்பை நாம் சீக்கிரமாக ஃபர்தர் மூவ் பண்ணிட்டு போகலாம். மெயினாக நம்ம நிறையா சேஞ்சஸை ஃபாஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் பயம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை பின்னாடி தள்ளி போட சொல்லுது. சேஞ்ச் தானே, சரி ஓகே பார்த்துக்கலாம், இது இப்போதைக்கு நடந்தால் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள அது கிரியேட் ஆகும்போது அந்த சேஞ்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணாமையே விட்டுடுறோம். அதுதான் நம்மளை பின்னாடி போக வைக்குது. நம்ம லைஃப்பில் நம்ம ஃபர்தர் மூவ் பண்ணணும்னா அந்த ஃபியர் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி சேஞ்சஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் அக்செப்ட் பண்ணி அதில் நாம் அடாப்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பித்தா ஈஸியாக நம்மளோட லைஃப்பில் நாம் ஃபர்தர் மூவ் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், லெட் கோ ஆஃப் தி பாஸ்ட். நாம் நிறையா பேர் நம்மளோட டைமை நம்மளோட பாஸ்ட் விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே வேஸ்ட் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ நாம் என்ன யோசிச்சுட்டு இருப்போம்னா நிறையா பேர் மோஸ்ட்லி இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கலாமே, அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தால் இது இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அப்போ நம்ம பழையபடி முன்னாடி போய் இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்போம். அண்ட் இதெல்லாம் பழையபடி மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும் அப்படின்ற நிறையா விஷயத்தை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி யோசிச்சு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஓகே நடந்துருச்சு, இப்போ என்ன நடக்க போகுதுன்ற ஒரு மோட்டிவேஷனோட நாம் அடுத்து என்ன இருக்குன்றதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது நமக்கு அதை விட டபுள் மடங்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். அதை எல்லாத்தையுமே நாம் அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக நம்மளோட லைஃப்பை ஃபர்தர் மூவ் பண்ணி நம்மளோட சக்ஸஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன், கீப் மூவிங். நம்ம நிறைய பேர் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஆயிருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஆகலாம், ஓகே இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த மாதிரி உட்காந்துட்டே இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. அதெல்லாம் நடக்கணும்னா நம்ம களத்தில் இறங்கி ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் உண்டு. அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
ஹார்ட் ஒர்க் நம்ம நிறையா போடும்போது நம்மளோட சக்ஸஸ் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ளே க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம நிறையா அந்த சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றதை யோசிக்க ஆரம்பிப்போம். அப்டிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஒரு சின்ன விஷயமா தான் தெரியும். அது ஒரு பெரிய விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சக்ஸஸ்க்கான பார்ட்ஸ் தேடி தான் போய்கிட்டே இருக்கும். அப்டிக்கல்ஸ் எல்லாம் சீக்கிரமா நம்ம முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். 6th one, ஓவர்கமிங் ஃபியர். நமக்கு தெரியாத விஷயங்களை பார்த்து தான் நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசும்போது, தெரிஞ்சவங்கள்ட்ட பேசும்போது நம்ம ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இதே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரு திடீர்னு வந்து நின்று ஏதாவது கேட்கும்போது நமக்கு உள்ள ஒரு பயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்குள்ள ஒரு பயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா தெரியாதவங்க எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பயத்துல இருந்து நம்ம வெளியே வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியே வர ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருமே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுனால தான் வெளியே இருக்க உலகம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாம இருக்கு. அண்ட் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையாவே இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நிறைய அப்டிக்கல்ஸை ஃபேஸ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ஃபியர் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டே வரணும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நம்ம முன்னேறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாம வெளியே புஷ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்மளால நம்ம சக்சஸை ஈஸியா எந்த ஃபியரும் இல்லாம அச்சீவ் பண்ண முடியும். 7th one, லேர்ன் அண்ட் க்ரோ. நம்ம லைஃப்ல வர சேஞ்சஸ் எல்லாமே ஒரு சில லெசன்ஸ் அப்படின்றத நாம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நாம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நாம ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் அடாப்டபிளான பர்சனா மாறிடுவோம். ஏன்னா அந்த சேஞ்சஸ் நம்மளோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிடும். நம்ம பண்ற ஒரு சில சேஞ்சஸ் நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாம அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம். 8th one, என்ஜாய் சேஞ்ச். நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் வர சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சேஞ்ச் நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளால ஈஸியாக எல்லா திங்ஸையுமே முடியாததை கூட நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்மளோட சேஞ்சஸை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பிலீவ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளோட சக்ஸஸ்க்கான பாத் ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த புக்கோட ஓவரால் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வர சேஞ்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் நிறையா விஷயங்களை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்து நம்ம ஃபார்வர்டில் மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் ரொம்பவே ஆக்டிவாக இருந்து நிறையா விஷயங்களில் நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம்னாலே நம்மளால் நம்ம சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த புக்கில் சொல்லப்படுற ஒரு ஓவராலான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாவது வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Until then, bye from Radula. Always stay curious. Thanks for watching.